மனிஷ் பாண்டே பாயிண்ட் ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல கேகேஆர் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல தான் ஆக்சுவலா கோட்டை விட்டாங்க. ஸ்டார்டிங் ஒரு 6 to 7 மேட்சஸா இருக்கட்டும், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல கோட்டை விட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஓகே நம்ம பேட்டிங் வீக்கா இருக்குன்னு மனிஷ் பாண்டே எடுத்தாங்க. பட் ஆனா மனிஷ் பாண்டே எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா டாப் ஆர்டரே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னே புரியல. இப்போ இந்த லக்னோ பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் லைக் கீழே ரொம்ப பேட்டிங் டீப்பா கொண்டு போனோம்னு லைக் புது புது பிளேயரா எடுத்தாங்க. ஆனா லக்னோல பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஆச்சு முடிச்சுறாங்க. சோ அப்படின்ற போது அந்த சுச்சுவேஷன் நம்ம வந்துட்டு மனிஷ் பாண்டேக்கு சாதகமா இல்ல. சோ அவர் வந்துட்டு அந்த போன மேட்சும் பேட்டிங் வரல. சோ ஆக்சுவலா அது ஒரு கன்சர்னா தான் இருக்கு. ஆக்சுவலா மனிஷ் பாண்டே வந்து என்ன மாதிரி பிளேயர்னு ஆக்சுவலா நம்ம காலங்காலமா கிரிக்கெட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் மனிஷ் பாண்டே என்ன மாதிரி ஒரு பிளேயர்ன்ட்டு. சோ அவர் ஏகப்பட்ட ஐபிஎல் மேட்ச் ஆடி இருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமா இருக்கு. ஒரு டிராஃபி ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, வரக்கூடாது. அதே இதே கேகேஆருக்கு 2014ல அவர் தான் ரன் ஸ்கோர் டிராஃபி ஹையஸ்ட் ஜெயிச்சு ரன் ஸ்கோர். கொடுத்திருக்காரு அவரு. இல்ல ஐஎஸ் அண்ட் கோஸ்டல் தாண்டி ஃபைனல்ஸ்ல மேனே அவரு தான். ஆமா. சோ அதான். சோ அப்படின்னும் போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க யூஸ் ஆக மாட்டேங்குது.